ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? சிறகடிக்க ஆசையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சூரிய வம்சம் சீன் தான் நடக்குது, வேறு எதுவுமே நடக்கலை. நீங்கள் இங்கே நாடகத்தை பார்த்தீங்கன்னா சூரிய வம்சத்தை ஒரு அரை மணி நேரத்தில் காமிச்ச மாதிரி இருக்கும். அங்கே வேறு கதை, இங்கே வேறு கதை, அது மட்டும்தான் உண்மை. ஒரு 5 காரை கொண்டு முத்து அவர் ஃப்ரெண்டுகிட்ட காட்டுறாரு. இந்த காரெல்லாம் சரி பண்ணி நான் ரோட்டில் விட்டு வேலை பார்க்க ட்ரிப்பு விட்டு நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க, டேய் சிரி இடக்கடையில் போட்டாலும் இந்த இது தேராது, நீ என்னடா இதை போய் ரிப்பேர் பார்க்குறேன்ற அப்படின்னு முத்தோட ஃப்ரெண்டெல்லாம் சிரிக்கிறாங்க. நான் நம்பிக்கையாக இருக்கேன், இந்த காரை உருவாக்குவேன், இந்த காரை உருவாக்கி நான் ரோட்டில் விட்டு ட்ரிப்புக்கு விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் நம்பிக்கை உங்களுக்கு தெரியலடா, ஒரு வாரம் கழித்து என் நம்பிக்கையை பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கார் ஓட்டுற முத்து என்ன செய்கிறாருன்னா, இப்போ மெக்கானிக் வேலை பார்க்குறாரு. மெக்கானிக் வேலையில் என்னென்ன குறை இருக்கோ அதைய ஃபுல்லாமே வண்டியை ஃபுல்லாக பிரித்து போட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறாரு. மீனா வராங்க. என்னங்க நீங்கள் சாப்பிடாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா சாப்பாடை ஊட்டி முத்துக்கு கொடுத்துட்டு, அப்புறம் வாங்க நைட்டு நானும் இருக்கேங்க உங்கள் கூட ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் மீனா, நீ போய் பூ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பனியன் போடுறாரு. அப்போ நாள் மாறுதுன்றத அர்த்தத்துக்கு நமக்கு காட்டுறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு பனியனாக மாற்றினாருன்னா அவருக்கு ஒரு நாள் செல்லுதுன்னு அர்த்தம். முதல் நாள் ஒர்க் ஷாப் வேலை பார்க்குறாரு, மறுநாள் பெயிண்ட் வேலை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொரு காராக ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஒரு காராக ஸ்டார்ட் எடுக்கையில் பார்த்தீங்கன்னா முத்துக்கு சந்தோஷமாயிது. ஆகா, நம்ம காரை ரெடி பண்ணிட்டோம், நம்ம கார் ரெடி ஆயிடுச்சு, இனி நமக்கு விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே காலையில் விடியுது. விடிஞ்சோடனே மீனா சாப்பாடு கொண்டு வராங்க. சாப்பாடு கொண்டு உள்ள ஷெட்டுக்குள்ளே வரையிலே கார் வரிசையாக நிற்கிது. என்னங்க அந்த காரெல்லாம் கொடுத்துட்டு வேறு கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு முத்தை பார்த்து மீனா கேட்குறாங்க. மீனா, இல்லை மீனா, அந்த கார் தான் இந்த கார் அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல. மீனாவும் நம்ப மாட்டுறாங்க. இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் முத்தோட ஃப்ரெண்டுக ஃபுல்லாக வந்துடுறாங்க. இப்போ காரை பாருங்கடா, அன்னைக்கு பார்த்துட்டு என்னை சிரிச்சிங்களே, இன்றைக்கி நான் காரை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாத முத்து, இது 5 காருமே அந்த கார் இல்லை, நீ வேறு காரை காமிச்சிட்டு இந்த காருன்னு பொய் சொல்கிற முத்து அப்படின்னு ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ என்னால் நம்ப முடியல முத்து, பொய் சொல்லாத முத்து, அந்த கார் தான் இந்த கார் அப்படின்னு. அந்த கார் தான்டா இந்த கார், நான் நைட்டும் பகலும் உழைச்சி சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, நான் கூட நினச்சேங்க நீங்கள் இந்த காரில் சரி பண்ண முடியாது, நீங்கள் எவ்வளோ தூரம் சரி பண்ணிட்டீங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு மீனா சாப்பாடு கொண்டு அதே காரில் உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே 2 பேரும் வண்டியில் போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம விளையாடுறாங்கள, பேட் விளையாடுறாங்கள, அந்த ஸ்கோர் முத்தோட செல்லில் தெரியலை. அதை அந்த 2 வீலர்லேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத மீனாவோட வண்டியில் தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட நாடகம் முடியுது. இன்றைக்கி சூரிய வம்சம் உண்மையா பொய்யா நீங்கள் கமெண்ட்டில்